ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ ட்ரிபிள் ரேங்க் ஹண்டர் சோலல் அப்படிங்கிற எபிசோட் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஹையாருக்கு மான்ஸ்டர்ஸ் இருக்க இடத்துக்கே போயிருப்பான். அங்கே பார்த்தா சம வாரியார் ஆர்மர் போட்டு பயங்கரமாக வந்துட்டு இருப்பானுங்க ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட நம்ம ஹீரோ பயங்கரமாக லெவலை பாக்கிட்டே போயிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ராக்கு அந்த ரெண்டு ஹையார்க் வாரியர்ஸை கொண்டதுக்கு அப்புறம் மற்ற ஹையார்க் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொள்ளலைங்க. அவங்கள உயிரோட விட்டுட்டு வந்தான். இங்க பேட்டன் சிட்டிக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபைண்டன் முன்னாடி உட்காந்துட்டு அவனோட அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோ லெவல பாய் இப்போ 19வது லெவலுக்கு போயிட்டான். பரவாயில்லையே, இப்படியே போயிட்டு இருந்தா நிறைய காசு சம்பாதிச்சு சீக்கிரமா ஓடின கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். நான் அந்த மற்ற ஹையார்க் மான்ஸ்டரை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், அவனுக்கு யூஸ் ஆவானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இப்போ நான் அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படின்னு கட் பண்ணா இந்த பக்கம் கறி கடைக்கு போறான். அங்க கசாப்பு கடைக்காரரு ஒரு மிகப்பெரிய ஒரு கறி துண்டை எடுத்துட்டு அதை எலும்போடு சேர்த்து ஒரே வெட்டில வெட்டிடுவாரு. வெட்டிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி இதுதான் புச்சர் ஸ்டைலு, புச்சர் ஸ்கில்ல கத்துக்கோ, அப்பதான் ஒரே வெட்டில எலும்போட வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அப்படியா நான் அதை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த எலும்போட வெட்டுறது எப்படியான்னு சொல்லிட்டு அந்த புச்சர் ஸ்கில்ல கத்துக்குவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் புக்கெல்லாம் படிச்சுட்டு இந்த ஸ்கில்லையும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு புக்கை படிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு ஸ்கில்லு, அதாவது ஏதாவது அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு முதலுதவி பண்ற அந்த ஸ்கில்லையும் கத்துக்குவான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில் எல்லாம் நம்ம ஹீரோ கத்துக்குவான். அது பத்தாது, நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க அந்த கோடாரி வெப்பனை சில்வரால கவர் பண்ணி அப்கிரேட் பண்ணி வெறித்தனமா மாத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ. இது நல்லா இருக்கே, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேட்டான் சிட்டில இருக்க பாதாள சாக்கடைக்குள்ள இறங்குவான். போகும்போதே என்னடா அது இந்த அளவுக்கு நாருதே, நான் நினைச்சதை விட இந்த அளவுக்கு நாரும் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இருக்கிற அந்த குவெஸ்ட் என்னன்னா, மிகப்பெரிய ராட்சச விஷம் நிறைந்த எலிகள் இருக்கும், அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அப்படி உள்ள போகும்போது ஒரு மிகப்பெரிய எலி, பார்க்கறதுக்கு எறும்பு மாதிரி இருக்கு அந்த எலி. மூஞ்செல்லாம் கொப்பளமா வந்து வாயெல்லாம் பச்சை கலர்ல எச்சு வடிஞ்சிட்டு பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சே என்னடா அது கருமத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வேகமா நம்ம ஹீரோ அப்படி கடிக்கிறதுக்கு பாஞ்சு வரும். நம்ம ஹீரோ அவனோட கோடாரி வெப்பனை வச்சு சென்டர்லேயே ஒரு போடு ரெண்டா பொழந்து போட்டு தள்ளிடுவான். அதை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தூரத்துல பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து 2-3-4 நிறைய பெரிய எலிங்க ஓடி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கோடாரியா சும்மா ஹெலிகாப்டர் ஸ்டைல் மாதிரி சும்மா வேகமா சுத்திட்டு இருப்பான். அதெல்லாம் வேகமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான். அதுங்க ஒண்ணு விடாம வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ இதுதான்டா என் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா எலியும் துண்டு துண்டா வெட்டி அந்த சாக்கடைக்குள்ளேயே தள்ளி விட்டு கையில அந்த கோடாரி வச்சிருப்பான். அந்த கோடாரியோட அந்த கைப்பிடியில ரவுண்டா ஒரு இது இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஹீரோ கையை விட்டு அந்த கோடாரியை சுத்திட்டு ஸ்டைலா நின்றுட்டு இருப்பான். இந்த மாதிரி எலிங்க நிறையா இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு பாஸ் இருக்கணுமே, அதை எங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த எல்லா எலிகளை விடையும் வவ்வால் மாதிரி மிகப்பெரிய ஒரு எலி வந்து நிற்குது. அதுதான் இந்த எலிங்களுக்கு எல்லாமே பாஸு. அதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டியா, இப்போ தான் என்னோட உண்மையான வேட்டையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த எலியும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ இதை பார்த்து என்னடா இதுக்கு முன்னாடி வந்த எலியை விட இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, கத்தினாலே இவ்வளோ பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாஸ் எலி வாழை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த வால்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி டாஜ் பண்ணிட்டு அவனோட அந்த கோடரை வச்சு ஒரே வெட்டு துண்டா வெட்டி விட்டோன்னே அந்த எலி பயங்கரமா வழியில கத்திக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கோடாரி எடுத்து மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹெலிகாப்டர் ஸ்டைல சும்மா மாசா சுத்திட்டு இருப்பான். என்ன ஒழுங்கா சண்டைக்கு வரியா, அவனை வழி இல்லாம வேணா கொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எலி வாயை ஏதோ கொப்பளிச்சுக்கிட்டு பொலிச்சுன்னு காரி துப்பும் பாருங்க. அது பச்சை கலர்ல ஏதோ பந்து மாதிரி உருண்டு நம்ம ஹீரோ கிட்ட பறந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை அப்படி டாஜ் பண்ணி இந்த பக்கம் நவுண்டு போவான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கையில போட்டு கீழே விழும். அப்புறம் தான் தெரியுது அது சாதாரண எச்சிலுங்க, அது ஒரு ஆசிட் மாதிரி பாய்சனு. அது நம்ம ஹீரோவோட அந்த சட்டையவே அப்படியே அரிச்சிருது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது இப்படியே விட்டா வேலைக்காகாது, இது ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவப்பட்டு வார் கிரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் விடுவான் பாருங்க. அதனால அந்த எலியோட அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த வெப்பனை எடுத்துட்டு நம்ம ஹீரோட அந்த கோடரை எடுத்துட்டு கையில வச்சுட்டு இன்னொரு கையில மடக்கிட்டு அந்த கோடரில் ரவுண்டு மாதிரி ஒரு புடி இருக்கும், அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அடிச்ச அடியில் அந்த எலிக்கு பயங்கரமான காயமாயிரும். நம்ம ஹீரோ அதை பார்த்து உன்னோட பாய்சன்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிற்பான். அந்த எலி மறுபடியும் பார்த்தா அதோட உடம்பை ஹீல் பண்ணிட்டு சண்டைக்கு வந்துடும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பரவாயில்லையே உன்னால ஹீல்லாம் பண்ண முடியுதா, இதுக்கப்புறம் உன்னால ஹீல் பண்ண முடியாத மாதிரி வெட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த எலி சம கோவத்தில் அப்படி பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது நம்ம ஹீரோ டேஷ் ஸ்ட்ரைக் அப்படி சொல்லிட்டு அந்த அட்டாக்கை வச்சுட்டு ஒரே போடு சும்மா சரசரன்னு வெட்டிட்டு
நான் இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட மாட்டேன், இவ்வளோ நேரம் விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரே வெட்டு துண்டா வெட்டி விட்டுருவோம். அதோட தலை கை காலெல்லாம் துண்டு துண்டா போயிடும். அவ்வளோதான். அது செத்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கெத்தா கோடரை வச்சு நின்றுட்டு இருக்கும்போது என்ன வாயை பொழந்திருக்கே, ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அதை தலை மேலே காலை வச்சுட்டு சும்மா கெத்தா சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ லெவல் அப் ஆகிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த எலியோட ஆசிட் பட்ட அந்த கை இடத்துல நம்ம ஹீரோ கட்டு போட்டு எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த புச்சரிங் ஸ்கில் இருக்கு பாருங்க, துண்டு துண்டா வெட்டுறது, அந்த ஸ்கில்லை வச்சு அந்த எலியை துண்டு துண்டா வெட்டி பார்த்தா அதுக்குள்ள சபிக்கப்பட்ட ஆற்றலுடைய ஒரு ஸ்டோன் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இது எப்படி இந்த எலிக்கிட்ட இருக்குது, இது ஏதோ வித்தியாசமான ஒரு சபிக்கப்பட்ட ஆற்றல் மாதிரி இருக்குது, இது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியோட மிச்சமிக்க பாதத்தை எல்லாத்தையுமே சாக்கில் கட்டி போட்டு அங்கே ஒரு கோட்டைக்கு எடுத்துகிட்டு போய் வாசல் இருக்க காவலாட்டிட்டு காட்டி, இந்தா இதை வச்சுக்கோ, உள்ள நான் ஒருத்தர் முக்கியமான பார்க்க போகணும், அவரோட பேர் செட்டோரியன், அவர்கிட்ட இந்த கேர்ஸ்ட் ஸ்டோனை காட்டி ஆகணும்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த காவலாளி பயந்து போயிடும். டேய் இந்த கேர்ஸ்ட் ஸ்டோனை எதுக்குடா இங்கே எடுத்துகிட்டு வந்த, அதுவும் இல்லாமல் உன் மேலே பயங்கரமாக நாருது, கப் அடிக்குது, குளிக்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே விட்டுருவான். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னடா இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, கட்ட தெரியாமல் கட்டின மாதிரி இருக்குது பில்டிங் எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அங்கே வழியில் இருக்கவங்கலாம் யாரா அவன் பாதாள சாக்கிலேருந்து வந்திருக்கானா இப்படி நாருதே சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே மூக்க பொத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ குளிக்காமல் கொள்ளாமல் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு கதவை திறந்துட்டு பார்த்தா அங்கே ஒரு வயசான ஆளு கண்ணாடி போட்டிருப்பாரு. நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது அவன் மேலே பயங்கரமாக நாறிட்டு இருக்குமா. உடனே அவர் மூக்க பொத்திட்டு, டேய் இங்கே வரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர மாட்டியாடா, ஏன்டா எப்படி நாருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேர்ஸ்ட் ஸ்டோன் எல்லாத்தையுமே காட்டி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வயசான ஆள் கண்ணாடி போட்டவனை பார்த்து, டேய் நீ செட்டோரியன் தானே, இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கோடாரி எடுத்து இவனுக்கு நேராக நீட்டிட்டு, இப்போ நான் உன் தலையை துண்டா வெட்டி கொல்ல போகிறேன், நீ செட்டோரியனாக இருந்தால் இதை தடுத்து நிப்பாட்டிடுவேன், பார்க்கலாமா நீ செட்டோரியனா இல்லை வேற யாராதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோடாரி எடுத்து அவன் தலையை வெட்டலாம்னு சொல்லிட்டு போவான். உடனே அவன் நிப்பாட்டுறா நான் தாண்டா செட்டோரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேசி சமாளித்து நிப்பாட்டிடுவார். அப்போ அந்த வயசான செட்டோரியன் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் இது ஒரு கேர்ஸ்ட் ஸ்டோனு, இதனால நிறைய பேத்துக்கு நோய் வந்து சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை இந்த மாதிரி, இப்போ வந்துட்டு முதல் தடவை கிடச்சிருக்கு அப்படின்னா இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணணும், அதனால் நீ என்ன பண்ணுற ஒரு 2 நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு வா, 2 நாளைக்கு அப்புறம் வா, நான் இதை பற்றி முழுசாக ரிசர்ச் பண்ணி உனக்கு சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்பவே சபிக்கப்பட்ட ஒரு கல், இந்த கல் உன்கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னா இதை ஒரு கல்ட் குரூப் மாதிரி ஒரு மெஜிஷியன் குரூப் தான் தான் உருவாக்கியிருப்பாங்க. இதை உருவாக்கி அந்த எலிகளை சபிக்கப்பட்டு அந்த எலிகள் இந்த மாதிரி வித்தியாசமாக மாறி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மனுஷங்களுக்கு பாதிச்சதுன்னா ரொம்பவே ஆபத்தாயிரும். இதை பற்றி நான் நல்லா விசாரிச்சாகணும், இதை யார் பரப்புனது, இந்த கல் யார்கிட்ட வந்ததுன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கணும், ஒரு 2 நாள் கழிச்சு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சோன்னே, சரி 2 நாளா இங்கேருந்து கிளம்பி வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பக்கமாக நம்ம ஹீரோ போவான். அந்த பக்கம் ஈஸ்ட் பக்கமாக ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். அங்கே இருக்க போர்ட்டல் ஓவில் போனால் அது ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாடு பார்த்துக்கிற ஒருத்தனோட கலரில் ஒரு பொருள் மாதிரி இருக்கும். அந்த பொருள் எடுத்துகிட்டு அந்த கலர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கலரில் இந்த பொருள் இருக்கும். அந்த பொருளை வச்சதுக்கப்புறம் ஹிடன் டஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கலர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாதாளத்தில் ஒன்று இருக்கும். அந்த பாதாளத்துக்குள்ளே நம்ம ஹீரோ போய்கிட்டே இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ள நிறைய எலும்பு கூட வந்துட்டு இருக்கும். அதுதான் இந்த டஞ்சனில் இருக்க குவெஸ்ட். அந்த எலும்பு கூடலாம் பார்த்துட்டு ஐயோ என்னடா அது பேய் மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாத்தம் முடிச்ச எலிங்களுக்கு இந்த எலும்பு கூடுங்க எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த எலும்பு கூடு எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி போட்டு தர ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே அந்த ஹெலிகாப்டர் ஸ்டைல் மாதிரி வெப்பனை சுற்றிட்டு எல்லா எலும்பு கூடையும் ரசித்து வெட்டி போட்டு தள்ளிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ கடைசியாக ஒரு எலும்பு கூட ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு துண்டா பீஸ் ஆக்கி விட்டுருவான். அப்புறம் அந்த எலும்பு கூடலாம் சேர்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல நான் இப்போ 22வது லெவலுக்கு போயிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டம்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ முன்னாடி அந்த எலும்பு கூட பாஸ் பயங்கரமாக கத்திட்டு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை ஒரே அடியில் அடித்து போட்டு தள்ளிடுவான். இப்போ நம்ம ஹீரோ லெவல் 30க்கு போயிட்டான். 30க்கு போயிட்டு மூக்க நோண்டிட்டு என்னடா அது இவ்வளோ வீக்காக இருக்குது, எலும்பு கூடு தான், இந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ லெவல் 30க்கு போயிட்டேன், என்கிட்ட 80 சில்வர் ஒரு கோல்டு வேறு இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக லெவலப் ஆகணும், கொஞ்சம் ஸ்லோவாக லெவலப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடலாம் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ வெளியே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த வயசான செட்டோரியன் அந்த ஸ்டோனை பற்றி எல்லாம் விசாரிக்குன்னு சொல்லிட்டு மந்திரத்தை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ இது யார்ட்டு இருந்தது, என்ன இருந்தது, ஏதாவது பார்த்தியாடா, ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, இந்த ஸ்டோன் யார் வருது, யார்ட்டு இருந்து வந்தது, எந்த மந்திரவாதி இதெல்லாம் பண்ணான்னு கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோனை பாரு, இதுதான் மேஜிக் ஸ்டோன், இந்த மேஜிக் ஸ்டோன் சாதாரண அந்த மான்சர்ஸ் கிட்ட கிடைக்கும், ஆனால் இந்த மாதிரி சபிக்கப்பட்ட ஆற்றல் உள்ள ஸ்டோன்லாம் எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை, இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஹையார்க் மான்சர்ஸில் 2 மான்சர்ஸ் இருக்குது, ஒன்று பச்சை கலரில் இருக்கும், ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த ஹையார்க் மான்சரோட ரத்தம் எனக்கு கிடச்சதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் ஓ
அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டர்ஸோட ரத்தம் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பச்சை கலர் ஹையார்க் மான்ஸ்டர் இருக்க இடத்துக்கு போவான். அங்கே பார்த்தா அங்கே வாசலில் இருக்க ஹையார்க் மான்ஸ்டரு யாரா நீ அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் யாருன்னு தெரியலையா அப்படி சொன்னேன். மன்னிச்சிருங்க நீங்கள் தானே உள்ள வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லும்போது எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேணும் அப்படி சொல்லும்போது முன்னாடி இருக்க அந்த பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர் சொல்லுங்க என்ன வேணா நான் செய்கிறேன் அப்படி சொல்லும்போது எனக்கு ரத்தம் வேணும் ரத்தம் கிடைக்குமா அப்படி சொல்லும்போது ரத்தமா எந்த மாதிரியான ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நீங்கள் வேணா வெட்டி எடுத்துக்கிறீங்களா ரத்தத்தை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ரத்தம் இல்லை வேற ஒரு ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர் ரத்தம் வேணும் அப்படி சொல்லும்போது நீங்கள் வேற ஏன் ரத்தத்தை தான் கேட்டீங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப போயிட்டு சூப்பர் போயிட்டு வாங்க அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர் இருந்தால் ரத்தத்தை எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு டாடா பாய் சொல்லி அனுப்பிச்சிருவானுங்க. இந்த பக்கம் பார்த்தா ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர் காட்டுக்குள்ள ஒன்று நின்றுப்பான். அவன் கையில் கொடரை வச்சு நின்று இருக்கும்போது என்னடா அது யாராது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனை வச்சு வீசுவான். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ பறந்து ஒரு வெப்பன் பறந்து வரும் பாருங்க வந்து மரத்திலே சொருவிக்கும். என்னது இது எங்கேருந்து வந்தது அப்படி சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர் திரும்பி பார்க்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் அந்த வெப்பனை வச்சிருக்கான். பரவாயில்லையாப்பா இவன் ரொம்பவே ஸ்பீடாக எல்லாத்தையும் டாஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பாட்டிலில் அந்த ப்ளூ கலர் ரத்தத்தை பிடிச்சி வச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டரோட கழுத்தை துண்டா வெட்டி அதோட ரத்தத்தை நம்ம ஹீரோ உறிஞ்சி எடுத்துட்டாங்க. அதை பாட்டில் எடுத்து வச்சிருக்கான். பார்த்ததுக்கு அங்கே 3 ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது இன்னும் இங்கே இருக்குதா அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள பச்சை கலர் ப்ளூ கலர் இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கு. இந்த காட்டுக்கு யார் ராஜான்னு முடிவு பண்ணல போல இருக்கு. அதனால தான் இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர் இருக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டேன் சரி நம்ம ப்ளூ கலர் ஹையார்க் மாஸ்டரை போட்டு தள்ளி உங்களை இந்த காட்டுக்கு ராஜா வைக்கலாமா சொல்லும்போது அவங்களும் கண்டிப்பா நீங்க சொல்றதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ப்ளூ கலர் ஹையார்க் மாஸ்டர் வந்துட்டு யாராவது அப்படி சொல்லிட்டு வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர் ஐயோ இது என்ன இங்கே வந்துச்சு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர்களா சண்டைக்கு ரெடியாடா போய் அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மாஸ்டரை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பெரிய சீல்டை வச்சுட்டு கண்டிப்பாக போட்டு தரலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டானுங்க. இப்போ போய் அது எல்லாத்தையுமே போட்டு தள்ள வேண்டியதான் சண்டை ஆரம்பிப்போமா அப்படியே கட் பண்ணா பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர்ஸ் எல்லாருமே கொடியை பிடிச்சிட்டு கூட்டமாக வெப்பனை எடுத்து சண்டைக்கு ரெடியாக போயிட்டு இருப்பாங்க. அங்கேருந்த மற்ற பிளேயர்லாம் என்னடா நடக்குது இங்கே ஹையார்க் மாஸ்டர்ஸ்லாம் இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அங்கே பார்த்தா நடுசில் நம்ம ஹீரோ கோடாரியை வச்சுட்டு அதுங்களுக்கு மத்தியில் நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு என்னடா அதுங்களுக்கு மத்தியில் ஒரு மனுஷனா இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு அவனோட அந்த பெரிய வாயை வச்சு பார்த்துட்டு இருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி காசு கேட்டு வம்பிழுத்து அடி வாங்கியிருப்பான் பார்த்தீங்களா அவன் தான் இவன். இங்கே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து போய் மூஞ்சை எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.